நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்களுக்கும் இந்த சமூகத்தை நேசித்து இங்கு வந்திருக்கும் அனைத்து சமூக மக்களுக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு கொள்றேன். தேனியில பொதுக்கூட்டம் என்றவுடன் அழைப்பு விடுத்தவுடன் உடனடியாக எங்களது மேடையை அலங்கரிக்க வேண்டும், எப்படியாவது அந்த மேடைக்கு போகணும்னு சொல்லி சென்னையில் இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து தூங்காமல் இந்த இடத்திற்கு வருகை தந்து இந்த முக்குளத்தூர் மக்களை பற்றியும் இந்த இயக்கத்தை பற்றியும் மிகவும் விரிவாக என்னுடைய மக்களுடைய உணர்வோடு எடுத்துரைத்த பாசமிகு சகோதரர் வேளாளர் மக்களின் பாதுகாவலர் திரு பந்தல் ராஜா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்க பதிவு செஞ்சுக்கிட்டோம். காலத்தின் கட்டாயம் நேரம் அதிகமாயிட்டு வர்ற வழிகள் எல்லாம் போக்குவரத்து இடையூறு, அதற்காக வருந்துகிறோம். இந்த தேனி மாவட்டத்தில் அனைத்து சமூக மக்களும் இன்னைக்கு ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பல்வேறு மேடைகள்லயும் நான் பதிவு செஞ்சிருக்கேன். இந்த ஒற்றுமைக்கு காரணம் இங்குள்ள என்னுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து சமூக மக்களிடமே நல்ல பெயர் வாங்கி இருப்பதுதான். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் சாதி மதம் பார்க்காம இந்த சமூகத்தை சேர்ந்த இந்த பொறுப்பாளர்கள் போராளிகள் அனைவரும் காவல்துறையா இருந்தாலும் அரசு துறையா இருந்தாலும் போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க பேசிக் வலைதளங்கள்ல தினந்தோறும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தென் மாவட்டம் முழுவதும் இன்று இந்த வேளாளர் சமுதாய மக்களும் இந்த முக்குளத்தூர் மக்களும் ஒன்றிணைந்த அனைத்து விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி பல்வேறு சமூகங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. என்னிடமும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்கள் மேடைகளில் எல்லாம் நீங்க வர மண்டியில் அண்ணன் அருமை சகோதரர் பந்தல்ராஜன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டிருந்தாரு. அவங்க சமூகத்துடைய விடுதலைக்காக அந்த அதிகாரத்துக்காக ஒரு மாநாடு போட்டிருந்தாரு. அதுல ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய அந்த மக்களும் இளைஞர்களும் என்ன மிகச்சிறப்பான முறையில் வரவேற்றனர். அதை சமூக வலைதளங்கள்ல பார்த்த பல்வேறு சமூகத்தை சேர்ந்த உறவுகள் எனக்கு போன் செஞ்சிருந்தாங்க. இப்படி நீங்க எங்க கூட நீங்க ஒன்னா இருக்கணும்னு, நாங்க அமைக்கக்கூடிய மேடையிலையும் நீங்க ஒன்னா நீங்க வரணும்னு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எப்போதுமே சரி, சகோதரர் பந்தல்ராஜ் அவர்களும் எசக்கிராஜ் அவர்களும் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க பிறந்த சமூகத்தை சரி பண்ணணும், எங்க சமுதாயத்தை சரி பண்ணி சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் நாங்க இருவரும் இணைஞ்சு இன்னைக்கு பணியாற்றிட்டு வரோம். தென் தமிழகத்துல எந்த காரணத்தை கொண்டு நாங்க இரண்டு பேருமே பேசும்பொழுது பிற சமூகத்தை பத்தி ஒரு காலமும் போனல, அவரும் பேசுனது கிடையாது, நானும் பேசுனது கிடையாது. முழுக்க அந்த வெள்ளாளர் சமுதாயத்தை அந்த அடையாளத்தை திருடுறானுங்க. பெண் பிள்ளைகளை இன்னைக்கு பெண் பிள்ளைகளை திட்டமிட்டு நாடா காதல ஈடுபடுறானுங்க. அந்த ஒரு கவலை தான் அவருக்கு. அந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்குனே முழுக்க பிறந்தவர் தான் இந்த பந்தல்ராஜா அவர்கள். அதனால அந்த சமூக மக்கள் அவரை பயன்படுத்திக்கிடணும். எந்த ஒரு போராளியும் உருவாக்கப்படுவதில்லை, அவர் பிறந்திருக்காரு, இனி பிறக்க போவதில்லை. அவர் இருக்கும் போதே அந்த சமூகம் அவரை பயன்படுத்துச்சு அப்படின்னா அந்த வெள்ளாளர் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுல மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்துக்கு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மேடைகளிலும் சரி, அரசியலுக்கு நாங்க போனாலும் சரி, நாங்க அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, உண்மையிலே அந்த வெள்ளாளர் சமூகத்தை கூட அதி முக்கியமான போராளியான அண்ணன் பந்தல்ராஜா அவர்களை நாங்க கையோடு கூட்டு போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பான முறையில் சட்டமன்றத்துக்கு போனாலும் அவரை நாங்க கண்டிப்பான முறையில கூட்டு போவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தென் தமிழகத்துல முக்குளத்தூர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் பந்தல்ராஜா நினைச்சிட வேண்டாம். எந்த தொகுதியில முக்குளத்தூர் இருந்தாலும் அந்த வாக்குகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில தான் நீங்க அங்க நிக்கணும். ஏன்னா நான் பல்வேறு இடங்கள்ல என்னுடைய பிள்ளைமார் சமுதாய மக்கள் எல்லாம் போன் செஞ்சு வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தான் வாக்குனேன், நாங்க யாரையும் நம்ப தயாரா இல்ல, எங்களுடைய பெண் பிள்ளைகள் இன்னைக்கு கடுமையான முறையில் பாதிக்கப்படுது, யாருமே அதை கண்டுகிடல, SC ஆக்ட தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க, இதை யாரும் கண்டுகிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா நீங்க தான் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி நிறைய உறவுகள் போன் செய்யறாங்க. ஒரு சமூகத்துக்கான போராளி கண்டிப்பான முறையில தன்னுடைய சுயநலமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அது இயற்கையிலே ரத்தத்திலே ஊறினது. அந்த வரிசையில சகோதரர் பந்தல்ராஜா அவர்களுக்கு அந்த ரத்தத்திலே தன் சமூக மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தமிழகம் முழுவதும் உள்ள வேளாளர் மக்கள் அனைவருமே அவருக்கு ஆதரவு கொடுங்க. எந்த நேரமும் எப்பவும் சரி, அது எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த வெள்ளாளர் மக்களுக்கு ஒண்ணுனாலும் சகோதரர் பந்தல்ராஜா அவர்களுக்கு ஒன்னாலும் இந்த முக்குளத்தூர் போர்ப்படை எங்கேயுமே நாங்க நிப்போம், அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. அவர் சிறையில் இருந்தும் போது கூட அங்கு உள்ள முக்குளத்தோர்கள் தம்பிமாரு நிறைய கஷ்டப்பட்ட தம்பிமார்கள் சிறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கவலையில தான் வக்கீல் மூலமா சொல்லி விடுவாரு. அத்தனை பேருக்கும் தனக்கு வரக்கூடிய பழங்களையும் தனக்கு வரக்கூடிய, அதாவது ஸ்டாக் சொல்லுவாங்கல்ல, ஜெயிலுக்குள்ள எல்லாத்துக்கும் கிடைக்காது, வெளியே இருந்து யாராவது மனு போட்டு பார்த்தா தான் கிடைக்கும். அத்தனை பொருளையும் தனக்காண்டி வந்த பொருள் அத்தனையும் பிரிச்சு தேவமாறு கொடுத்திருக்காரு எங்க ஜெயில. அதை நான் விசாரிச்சு பார்த்தேன், நான் அவர்கிட்ட கூட கேட்கல, இப்பதான் சொல்லுதேன். நிறைய தம்பிமார் சொன்னான், அண்ணே பந்தல்ராஜன் உள்ள பாத்துக்கிட்டாரு,
செய்யறாருன்னு நம்ம ஆளுக்க நம்மளை எப்படி பாத்துக்கிடுவாங்களோ அந்த மாதிரி பார்த்தாங்க. அதனால தான் அவர் மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு. ஏன்னா இந்த சமூகத்துக்கு குலத்தோருக்கு போராடுவதற்கு தலைவர்கள் இருக்கும், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. அந்த வெள்ளாளர் மக்களுக்கு அதாவது எப்படின்னா திரகத்தரமா எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். ஏன்னா பல்வேறு காலகட்டத்தில் அவர் உருவாவதுக்குட்டியோ அவரை அடையாளப்படுத்துக்கு முன்னுக்குட்டியோ நாங்களும் பிள்ளைமார் சமூகத்துக்காண்டி நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கோம், பாதுகாத்திருக்கேன். ஆனா அவங்களுக்கு ஒரு தலைவர் வேணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கிடைச்சிருக்காரு பந்தல்ராஜ் அவர்கள். அவர்களை நம்ம முக்குளத்தூர் மக்களும் எப்போதுமே அவருக்கு நம்ம ஆதரவு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு கொடுத்தேன். இந்த தேனி சட்டமன்றத்தில் இத்தனை ஆண்டுகாலமாக எண்ணற்ற குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய குறைகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பா இங்க விவசாயிகள் அதிகமான உள்ள ஒரு பூமி. இந்த விவசாயிகள் அதிகமா நிறைஞ்சு இருக்கிறாங்க. திராட்சைகள், மாம்பழங்கள் இதெல்லாம் பயிரிடுறாங்க. அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு போகுது. எங்களுக்கு பதப்படுத்தக்கூடிய அந்த பதப்படுத்துங்களா அந்த தொழிற்சாலைகளோ பாதுகாக்கக்கூடிய அந்த கட்டடமோ எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இங்க உள்ள போடியில உள்ள அந்த ஜிஹெச்ல ஒரு மனிதன் இறந்து போனா அவனை அந்த ஃப்ரிட்ஜர் பாக்ஸ்ல வைப்பாங்க, ஐஸ் பாக்ஸ், அது கூட இங்க இல்லையா பாத்துக்கோங்க. விவசாயிகள் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, அதெல்லாம் 152 அடி ஏத்துறோம் நாங்க, அணையில தண்ணி எல்லாம் அப்படிலாம் சொல்லிதான் வாக்கு கேட்டாங்க. இது வரைக்கும் எதுவுமே இந்த போடி நகர மக்களுக்கு செய்யல. சுதந்திர போட்ட தியாகிகளுடைய சிலைகள் பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்கத்தோட சிலையும், வேவுசி ஐயாவுடைய சிலை, காமராஜர் சிலை, இப்படி அனைத்து எங்க ஐயா முக்கியத்தவருடைய சிலைகள் எல்லாம் தூசி படிஞ்சு போய் இங்க இருக்கு. அதை எல்லாமே எப்படின்னா அவர் சென்டர் பாயிண்ட்ல இருந்த சிலைகள் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சு அதுல இன்னைக்கு அவங்களுக்கு கியூத்து இல்லாம இன்னைக்கு வச்சிருக்காங்க. தேர்தல் வரும்போது மட்டும் ஒவ்வொரு சாதி தலைவர்களையும் தேடி 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 அந்த சிலைகளுக்கு மாலை அணிவிச்சா அங்க மாலை அணிவிச்சா நம்ம ஓட்டு போடுவோங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல தான் இப்படி அவங்க செயல்படுறாங்க. அந்த எண்ணத்துல நீங்க யாரும் இருக்க கூடாது. கடந்த 5 ஆண்டுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. எத்தனை பெண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டது அப்படின்னு பாருங்க. ரோட்ல பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளையெல்லாம் கொலை செஞ்சிருக்கானுங்க காதலிக்க மாட்டேன்னு சொல்லி. இதெல்லாம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாக்களிக்கணும். உங்க தொகுதிக்கான எம்எல்ஏ உங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா, நமக்கான கோரிக்கையில நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லி பாருங்க. 1000 2000 தாராங்களே அப்படின்னு சொல்லி ஏமாறாதீங்க. 1000 2000 வாங்கிக்கோங்க, அது மாட்டு, அது எல்லாம் உங்க பணம் தான். ஆனா வாக்கு செலுத்தும் போது உண்மையான இவன் நம்மளை பாப்பானா பாதுகாப்பானா அப்படின்னு நினைச்சு நீங்க அரசியல்வாதிகள் மிகவும் பொய்யானவர்கள். தேனிக்கு 2-3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனது தேனி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், என்னை இந்த மணிக்கு பொதுக்கூட்டங்களுக்கு அழைக்காம என்னைய போராட்ட களத்துக்கு நீங்க அழைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த மக்களுக்கான நிறைய கோரிக்கைகள் நிறைவேறாம இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் சொல்லி இருந்தீங்க அப்படின்னா மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம். நாங்கெல்லாம் உண்மையிலே சகோதரர் பந்தல்ராஜா நான்லாம் இந்த மாதிரி மேடை போட்டு உட்கார்ந்து பேசுற ஆள் கிடையாது. கலைஞர் ரோட்டை மறிச்சோமா, ஆர்ப்பாட்டம் நடத்தமா, போராட்டம் நடத்தணுமா, சிறைக்கு சென்றோமா அப்படி சொல்லிதான் எங்க வாழ்க்கையை நாங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதனால எந்தெந்த இடத்துல மக்களுக்கு அநியாயம் நடக்கும், எந்தெந்த இடத்துல அக்கிரமம் நடக்கும், அந்த இடத்துல போராட்ட களம் தான் நல்லா இருக்கும். அதனால அடுத்த தடவை என்னை இந்த மாதிரி கூட்டத்திற்கு கூப்பிடாம என்னுடைய போராளிகள், பொறுப்பாளர்கள், பாசமிகு சகோதரர் மாநில செயலர் மணிபாண்டியன், அண்ணன் மும்மூர்த்தி அவர்கள், அண்ணன் மாரிமுத்து அவர்கள், என் தம்பி அருண் அவர்கள் உள்பட இந்த போராளிகள் அனைவருக்கும் நான் விடக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான், என்னை இனிமேல் இந்த சமூக மக்களுக்காக எந்த சாதி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி நீங்க கூப்பிடுங்க, நான் கண்டிப்பான முறையில போராட்ட களத்துக்கு வருவோம். ஏன்னா எத்தனையோ போராட்டங்கள் நம்ம சொல்லியும் கோரிக்கைகள் சொல்லியும் இதுவரை இந்த போடி நகராட்சி எதுவுமே செய்யல. அப்படிங்கும் போது அந்த நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடணும். ஒரு நகராட்சி சரியில்லை, அந்த நகராட்சியால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா மக்கள் சக்திக்கு மீது எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் அதற்கான வசதிகள் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த தேனி மக்களிடையே ஒற்றுமை இல்ல, கள்ள மரவ அகமுடியான்னு சொல்லி பிரிஞ்சு இருந்தீங்களா, நீங்க வருங்காலத்துல நீங்க அழிய போறது உறுதி, அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. கல்லர் மரவ அகமுடியாதுன்னா நம்மளால அண்ணன் தம்பியா எல்லாம் ஒற்றுமையா இருங்க. இன்னைக்கு மூக்கியாத்தூர் சிலைக்கு போறேன், உண்மையில இன்னைக்கு மூக்கியாத்தூர் சிலையை பார்த்துட்டு எனக்கே வருத்தமா இருக்கு. சிலை எல்லாம் தூசி படிஞ்சிருக்கு. சிலையில ஒரு ஸ்டெப் ஏறி மாலை போட முடியாது, நிக்க முடியாது, எடுத்து கட்ட வேண்டியது. எத்தனை கோடி ரூபாய் நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம். எல்லாரும் தொழில் பண்ணணும்ல, ஏன் அப்ப அந்த அதிகாரிகள்ட்ட அரசியல்வாதிகள்ட்ட ஏன் நம்ம நெருக்கடி பண்ணல? வெங்க சிலை வைங்க, அப்படி ஏன் நம்ம நெருக்கடி பண்ணல? அதனால் என்னுடைய பிரேமல கலர் சங்க மக்கள் இன்னைக்கு என்னை வரவேற்றிருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த கோரிக்கையை நான் வச்சிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஐயா தேவர் அமரர் முக்கியத்தவருடைய சிலையை நம்ம மிக உயர்ந்ததா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பான முறையில அந்த கோரிக்கை நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்திட்ட கேட்டு பார்த்துலாம் அழுத்து போச்சு. அதனால தேவர் அமரர் முக்கியத்தவர் எல்லாம் தென் தமிழகத்துல எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சிலை இந்த அளவுக்கு இருக்குன்னா அது முக்கியத்தவர் தான் காரணம். வாழ்க்கையில முக்கியத்தவரை மறந்த யாருமே தேவமாக இருக்க முடியாது. அதை எல்லாரும் மனதில் வச்சுக்கோங்க. தேவர் இறந்து போயிட்டாரு. தேவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பார்வப்பிள்ளை கட்சியை கொண்டு போய் மிகப்பெரிய எதிர்கட்சியை உருவாக்குனது யாரு? ஐயா முக்கியத்தவர் அவர்கள்.
அதெல்லாம் நம்ம நினைக்கணும். நம்ம நின்று என்னைக்கு மறக்க கூடாது. நானே முடிவு பண்ணிட்டேன், நான் அதிகாரத்துக்கு வரும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் எப்படி எங்க ஐயா முக்கியத்தவர் முத்துராமலிங்க சிலையை திறந்தாரோ அதே மாதிரி எங்க ஐயா முக்கியத்தவர் சிலையை நான் தமிழ்நாடு முழுவதும் திறப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். நமக்குள்ள எந்த ஒரு பிரிவினைகள் நம்ம இருக்கக்கூடாது. பிரிஞ்சு இருந்தோம்னா நம்மளை அழிச்சிருவானுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தன் நம்ம காப்பாத்த ஒருத்த உருவானா அழிக்கிறதுக்கு 10 பேர் உருவாகுதான். அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லி நான் வலியுறுத்த விரும்புறேன். இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அத்தனை இளைஞர்களுக்கு சொல்றேன், மது போதையில சிக்காம குடிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனை நீங்க எல்லாம் விடணும், விட்டுட்டு குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரத்துல கேட்டுக்கிறேன். என் கட்சியா இருந்தாலும் சரி, என் கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லக்கூடியது அதே தான், ஒண்ணுதான். குடும்பத்தை விட்டுட்டோ, குடும்பத்துக்கு சோறு போடாம, குடும்பத்துக்கு உழைக்காம நீ கட்சிக்கு வராதன்னு தான் நான் ஒவ்வொரு மேடலையும் நான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ வெள்ளச்சட்டை போட்டுட்டு நீ ரோட்ல நிக்கிறது பெருசு இல்ல. உன் வீட்டுல உள்ள உன்னுடைய மனைவியோ உன்னுடைய தாயோ கண்ணீர் சிந்திடக்கூடாது. அது கண்ணீர் சிந்தினா அந்த பாவம் எனக்கு தான் விழும். யாரை தேடி என் மகன் போறான், ராஜா வராருன்னு போறான், வீட்டுல பட்னி, வீட்டுல சோறு கிடையாது, வேலைக்கு போகாம இந்த சாவத்தை நான் வேங்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அதனால இளைஞர்கள் மதுவெல்லாம் விட்டுட்டு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பெண் பிள்ளைகளை நம்ம பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இளைஞர்கள் ஸ்டடியா இருக்கணும், இந்த இளைஞர்கள் எப்படின்னா உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருமே உடற்பயிற்சி கூடத்துக்கு போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லபடியா பழைய தேவமாறு மாதிரி எல்லாரும் இருங்க. நான் எல்லா மேடையிலும் பதிவு செய்தான் ஒவ்வொரு தேவமாறு ஒரு காலத்துல 10 பேரை சமாளிக்கக்கூடிய அந்த திறமைகள் இருக்கும். இப்ப யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஒத்தையில நடந்து போவதுக்கு இன்னைக்கு தள்ளாடுதான் தேவமாறு. அந்த அளவுக்கு உடல் பலம் இன்னைக்கு இல்லாம போயிட்டு, இதெல்லாம் இந்த உடல் பலத்தெல்லாம் நீங்க உருவாகணும். எந்த சாதியும் நமக்கு எதிரி கிடையாது. நம்மளை நம்பி வந்தா பாதுகாப்பு, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி வந்தா அது எந்த சாதியா இருந்தாலும் சாதி காக்காம நம்ம காப்பாத்தணும். அதுதான் அந்த முக்குளத்தருடைய மிகப்பெரிய ஒரு போர்க்குணம். அந்த குணம் தான், அந்த குணம் தான் யார் வந்தாலும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குணத்தை, அப்பேற்பட்ட குணத்துடைய இந்த சமூகத்தை அழிக்கணும் சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எஸ்சி ஆக்ட் எல்லாம் தேனி மாவட்டத்தில் அதிகமா போடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து பொறுப்பாளர்கள் எல்லாரும் முன்னக்கூட்டி நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மிகப்பெரிய லெவல்ல நான் ஒரு போராட்ட காலத்தை அமைச்சிருப்பேன், மிகப்பெரிய லெவல்ல போராடி இருப்பேன். அதுக்கு எதிர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். எப்பனாலும் சரி, நல்லது கெட்டதுக்கு என்ன நீங்க ஒரு நல்லதுக்கு கொடுத்த கூட உங்களுக்கு ஏதாவது ஆபத்து, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்னை கண்டிப்பான முறையில் கூப்பிடணும். நான் கண்டிப்பா நம்மள வருவேன். நான் இருக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு மணித்தவன் இங்க இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான், வேற எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களுக்கும் அப்பப்போ போய்கிட்டு இருக்கேன். தேனிக்கு மட்டும் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் வரேன். ஏன்னா எனக்கு பதிலா ஜெராக்ஸ் மாதிரி இருந்து இதை செஞ்சுட்டு அவரோட தோளோட தோள மும்மூர்த்தி என்ன இன்னைக்கு இருந்து அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே உங்களை பாதுகாக்க வந்தவங்க தான், வேற எதுவும் கிடையாது. எந்த சாதிக்கும் நம்ம எதிரானவங்க கிடையாது. எந்த சாதியும் நாங்க அடிமைப்படுத்தணும் சொல்லி ஒரு காலமும் நாங்க நினைச்சது கிடையாது. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகவும் கவனமா நீங்க இருக்கணும். இந்த தேனி மேடையில ஒண்ணே ஒண்ணு உங்க எல்லாரும் முன்னாடி அறிவிக்கிறோம் பாருங்க. நமது PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட கட்சியா மாற போது அதுக்கு எல்லா விஷயமும் நம்ம கொடுத்தாச்சு. எண்ணி 10-15 நாள்ல நமது PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஒரு மாநில கட்சியா உருவெடுக்கும். மாநில கட்சியா உருவெடுக்கும் பொழுது இந்த சமூகத்துக்கான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். வர சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நிக்குமா கூட்டணி நிக்குமாங்கிறது இன்னொரு 10 நாள்ல நாங்க அறிவிச்சிருவோம். தென் மாவட்டத்துல எத்தனையோ பேருக்கு யாருக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனா என்னோட மக்கள், குளத்தூர் மக்கள் 80% மக்கள் எங்க பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு IS உளவுத்துறை ரிப்போர்ட் கண்டிப்பா நம்ம சொல்லி இருக்கும். என்னுடைய மக்கள் நான் யாருக்கு ஆதரவு அளிக்க போறேன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய போன் கால்கள் வந்திருக்கு. எத்தனையோ கட்சிகள் என்னை தொடர்பு கொள்ற கட்சிகள்லாம் அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க. ஒரு சில கட்சிக்கு கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதிகாரத்தை கொடுத்தாலும் நம்ம எப்படி போக அப்படின்னு சொல்லி மான சூடு சொன்ன இருக்க அப்படிலாம் சொல்லி நினைக்கிறேன். அதனாலதான் எதுலயுமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு மக்களை சந்திக்க செல்றேன். எல்லாரும் அரசியல்வாத சந்திக்க போயிட்டாங்க. நான் தெருவா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அதனால எங்களுடைய PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்திற்கு என்னன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆதரவா இருங்க. உங்க எல்லாத்தையும் நாங்க பாதுகாப்போம். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில ஏற்பாடு செய்த இந்த தேனி மாவட்ட PMT போராளிகள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களை வரவேற்ற அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்க சகோதரர் பந்தல்ராஜா அவர்களையும் மீண்டும் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றென்றும் உங்களோடு நாங்கள் பயணிப்போம், மாற்றுக்கருத்தே கிடையாது. தான் ஆடாவிட்டால் தன் தசை ஆடுங்கிற மாதிரி வெள்ளாள
முக்குளத்தோர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முக்குளத்தோர் தன்னால அந்த இடத்துக்கு நாங்க களத்திற்கு வருவோம் சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால எனக்கு நான் பந்தல்ராஜா அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணுதான், சட்டமன்றத்தை எதிர்நோக்குங்க. நாம இப்பதானே போராட்ட ஆர்ப்பாட்டம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்னத்துக்காவதவன், அதாவது 4 பேர் இல்லாதவன் இன்னைக்கு சீட்டு கட்டிட்டு இருக்கான். அதனால உங்க பின்னாடி உங்க சமூகமே இருக்கு. எங்களுடைய முக்குளத்தூர் சமூகமும் நீங்க நிக்கிற தொகுதியில உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். அதனால நீங்க தயவு செய்து வந்து இந்த 2026 அரசியலுக்கு சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை வரவேற்ற உறவுகள் அனைவருக்கும் நான் நன்றி பதிவு செய்கிறேன். அடுத்ததாக இந்த பகுதிகளுக்கு வரும்பொழுது இந்த பகுதிக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற போராட்டமா தான் இருக்க வேண்டும் என்று நான் வந்து இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடையும் மாநில பொறுப்பாளர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து என்னுடைய உரையை கேட்ட எனது பொதுமக்கள் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.